அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில அழகப்பா மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரீசெண்டா ஒரு விழா ஒண்ணு நடக்குதுங்க. விழா மேடையில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய மூத்த அமைச்சர் பெரிய கருப்பன் உட்கார்ந்துருக்காங்க. இது போக ஸ்கூல்ல ஒரு விழா நடக்குது அப்படின்னா என்ன கூப்பிடாம நடத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்பில் மகேஷ் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா கூடவே அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரும் இருப்பாரு. யாருன்னு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேடையில இருக்காங்க. மேடையில 3 முக்கியமான நபர்கள். ஒன்னு பெரிய கருப்பன், அமைச்சர் பெரிய கருப்பன், இன்னொன்னு துணை முதலமைச்சர், இன்னொன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காங்க. சோ அப்போ ஒரு மாணவி பேச்சு போட்டிக்காக பேச வராங்க. பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி அமைச்சர்கள், முதலமைச்சர், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வராங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு வராங்கன்னா அங்க அந்த ஸ்கூல் சார்பில் இருந்து ஒரு பேச்சு போட்டி நடத்துவாங்க, ஒரு கட்டுரை போட்டி அப்படிங்கிறத நடத்தி அவங்க கையால பரிசு அப்படிங்கிறத கொடுக்க வைப்பாங்க. சோ அந்த அடிப்படையில ஒரு மாணவி ஸ்டேஜ்ல பேச வராங்க. நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அந்த மாணவி பேசக்கூடியது நல்லா இருந்துச்சு. அவங்க பேசக்கூடிய அந்த உடல் மொழி, அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி அந்த மாணவி பேசுறப்போ எல்லாரும் பார்த்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல அந்த மாணவி என்ன ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இத மாதிரி அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய அப்பாக்கள் பெரும்பாலும் குடிகாரங்களா இருக்காங்க. அந்த அப்பாக்களுடைய ஆன்மாக்கள் டாஸ்மாக்ல தான் இருக்கு. இதனால அவங்க பிள்ளைகளால சமூகத்துல ஒரு இடத்துக்கு வர முடியல, கற்றோர்கள் முன்னாடி அவங்களும் ஒரு ஆளா இங்க எழுந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுபூர்வமா அந்த சிறுமி பேசுறாங்க. யாரோ எழுதி கொடுத்து பேசுறாங்களோ இல்ல அவங்களா பேசுறாங்களோ, அந்த மாணவி பேசுறாங்க, உண்மையா பேசுறாங்க. சோ அதுக்கு அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெரிய கருப்பன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன ரியாக்ஷன் கொடுக்கலாம்? ஆமாப்பா, அப்படி உண்மைதானே, உண்மையை தானே அந்த மாணவி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வு பூர்வமா ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்ல ரியாக்ஷன் கொடுத்தோம்னா நாம மாட்டிப்போம், நாம ட்ரோல் மெட்டீரியலா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்திருக்கலாம். பட் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் கிட்ட அப்படி பார்த்து ஏதோ சொல்லி சிரிக்கிறாரு. இந்தாண்ட இருக்கக்கூடிய பெரிய கருப்பனை உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சிறுமி இவங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை துப்பி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அங்க ஸ்கூல்ல பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த எல்லாருக்கும் தெரியும், இந்த வார்த்தை டைரக்டா திமுக, உதயநிதி, அங்க இருக்கக்கூடிய மேடையில இருக்கக்கூடிய நபர்களை அட்டாக் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க கொஞ்சம் மூஞ்ச நம்மளதான் சொல்லுது போல, அந்த சிறுமி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குழந்தை நம்மளதான் சொல்லுது போல அப்படின்னு மூஞ்ச கொஞ்சமாவது சோகமா வச்சிருக்கலாம். பட் யாரையோ சொல்லுது, நல்ல பாயிண்டா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் சிரிச்சிட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறது உண்மையாலுமே பாக்குறவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்த நபர்கள், இல்ல பெரியவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மாணவி ஒரு ஸ்கூல்ல இத மாதிரி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடைய பெரும்பாலான அப்பாக்கள் குடிகாரங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பேசுறாங்க அப்படின்னா, ஒரு சமூகத்துல ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஆட்சியில இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எதை மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணும்? அந்த மாணவி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த மாணவியை பார்த்து உங்களுடைய உணர்வை புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கான நடவடிக்கையை நாங்க என்ன எடுக்க முடியுமோ, என்ன சாத்தியம் இருக்கோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை முதலமைச்சர் பேசியிருந்தா பரவாயில்ல. சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாணவி ஏதோ பேசுறாங்க, நமக்கும் டாஸ்மாகுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ இங்க தமிழ்நாட்டுல எதை மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை டாஸ்மார்க்கு எதிராக எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க எல்லாம் மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த டாஸ்மார்க் தான். இங்க நிறைய பிள்ளைகள் அப்பாக்கள் குடிகாரங்களா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த டாஸ்மார்க் தான். இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வேஷங்கள் போட்டாங்க, எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க 3 பேரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறந்ததுனாலதான், அது ஞாபகத்துல இருந்தா கூட அந்த மாணவி அதை மாதிரி பேசுற குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். பட் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த மாணவி எதுவோ, அந்த சிறுமி எதுவோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி சொல்ற மாதிரி இவங்க அதை ரசிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது அவ்வளவுதான். கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய உணர்வை ஷேர் பண்றப்போ கண்டிப்பா மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய இவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இவங்க நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயங்க, இந்த டாஸ்மாக் சம்பந்தமா
இந்த விஷயம் நாம பேசினதுனால சொல்றேன். பீகார்ல இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய, அதாவது என்டிஏ அலைன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பார்த்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க நின்ன பிரசாந்த் கிஷோரோ இல்ல லாலு பிரசாத் யாதவ் அவங்க கட்சியோ எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை கொண்டு வருவோம், இல்ல நாங்க கள்ளு கடையை வந்து பீகார்ல கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பீகார்ல இந்த சாராயம், இந்த டாஸ்மார்க், இந்த சாராயம், இந்த கல்லு அதுக்கான வேலையே கிடையாது, இப்பவே கிடையாது. பட் இனிமேலும் அது சுத்தமா கிடையவே கிடையாது. இந்த சாராயம் அப்படிங்கிற விஷயம் அது டாஸ்மார்க்கா இருக்கலாம், கல்ல எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய பிரச்சாரத்தை தேர்தல்ல எடுத்து வச்சாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க டாஸ்மார்க் வேணாம், எங்களுக்கு சாராயம் வேணாம், எங்க சரக்கு வேணாம், எங்க குடும்பம் அழிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டு திரும்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரும்பான்மையில அவங்க கூட்டணிய வெற்றி பெற வச்சிருக்காங்க. சோ அங்க பீகார்ல அது நடக்குது. பெண்களால அதை உணர்ந்து யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து அவங்களால ஓட்டு போட முடியுது. அப்படிங்கிறப்போ இங்க அத மாதிரி ஒரு தலைவர் வந்து 2026 தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கிடையாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அத மாதிரி ஒரு தலைவர் வந்து சொல்லுவாங்க, சொன்னா நாங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் குடிச்சு பழகிட்டாங்க, சோ இனிமே டாஸ்மாக் இல்லாம போச்சுன்னா அவங்க எங்க போவாங்க, என்ன ஆவாங்கன்னே தெரியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு நம்ம மனசுல இந்த டாஸ்மாக் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கணும், இருக்கக்கூடிய 6000 டாஸ்மார்க்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாட்டை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் நம்ம மனசுல ஆழ் மனசுல வந்து பதிய வச்சுட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. கொரோனா காலகட்டத்துல குடிச்ச எல்லாரும், தினமும் குடிச்ச எல்லாரும் குடிக்காம இல்லையா? சோ அவைலபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல அதிகமான நபர்கள் குடிக்கிறாங்க. நானும் அதை நம்புறேன். அதாவது டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல கம்மியா ஆச்சு அப்படின்னா குடிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நானும் நம்புறேன். ஒருவேளை ஒரு தலைவர் வந்து நான் 26 ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க்கே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். அந்த ஒரே ஒரு வாக்குறுதிக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவேனா அப்படின்னா அப்படி போட மாட்டேன். பட் ஆனா யோசிச்சு பார்ப்பேன், இந்த தலைவர் சொல்றாரு அதை செய்வாரா, அதுக்கான இது திறமை அவர்கிட்ட இருக்கா, ஆளுமை இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பேன். இன்னும் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கண்டிப்பா அதுல கொண்டு வருவேன். சோ நீங்க அத மாதிரி 2026ல ஒரு தலைவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுல டாஸ்மாக் வேணாம், நான் வந்தா இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.